வணக்கம். இன்றைய நம்ம ஆய்வு பயணத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்மளோட ஆரோக்கியம் அது அதிர்ஷ்டத்தோட கையிலையா இல்ல நம்ம கையிலையா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இந்த கேள்விக்கு விடை தேடுற ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். தீபக் சோப்ரா அப்புறம் புகழ்பெற்ற நரம்பியல் விஞ்ஞானி ருடால்ஃப் டான்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின தி ஹீலிங் செல்ஃப் புத்தகத்தோட முக்கிய சாராம்சத்தை தான் இன்னைக்கு அலச போறோம். ஆமாங்க. இந்த புத்தகம் உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்த முன்வைக்குது. அதாவது நம்ம உடல் நலம்ங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயமோ, இல்ல வெறும் மருந்து மாத்திரைய மட்டும் நம்பி இருக்கிறதோ இல்ல. நம்மளோட விழிப்புணர்வு, நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், அப்புறம் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பு, இதெல்லாமே சேர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த குணப்படுத்தும் சக்திய தூண்டிவிட முடியும். ஆரோக்கியத்த நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதுதான் இதோட மையமான செய்தி. ஓ! அப்போ இந்த நம்ம அலசலோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த புத்தகத்தோட கருத்துக்கள முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் முக்கியமா, உங்க ஆரோக்கிய பயணத்துல நீங்க வெறும் பார்வையாளரா இல்லாம, எப்படி ஒரு டிரைவர் சீட்டுக்கு வர முடியுங்கிறத ஆராயணும். அந்த சூதாட்ட மாதிரின்னு சொல்றாங்கல்ல, அதாவது நோய் வந்தா பாத்துக்கலாங்கிற மென்டாலிட்டி. அத விட்டுட்டு, ஆரோக்கியத்த நாமளே எப்படி வழிநடத்தலாம்னு பார்க்கலாம் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. நம்ம ஆரோக்கியத்தோட ஸ்டியரிங்க நம்ம கையில எப்படி எடுக்கிறது? அதுதான் இங்க கேள்வி. சரி, அப்ப கேள்விக்கே வரும். நம்ம மனநிலை, அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, சோகமா இருக்கிறோமா, இல்ல ஒரே டென்ஷனா இருக்கோமா, இது எப்படி நம்ம உடம்ப நேரடியா பாதிக்குது? மன அழுத்தத்துக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்குன்னு இப்ப நெறைய பேசுறாங்களே. நிச்சயமா. இது வெறும் ஒரு நம்பிக்கை இல்ல. இது அறிவியல் பூர்வமான உண்மை. புத்தகம் இத முழு அமைப்பு அணுகுமுறை, அதாவது ஹோல் சிஸ்டம் அப்ரோச்னு சொல்லுது. இல்லனா இன்னும் அழகா உடல், மனம், அதாவது பாடி மைண்ட் அப்படின்னு சொல்லுது. இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம உடம்ப தனித்தனி பார்ட்ஸா பார்க்கறது தப்பு, மனசு வேற, உடம்பு வேறன்னு நினைக்கிறதும் தப்பு. நீங்க ரொம்ப தீவிரமா காதல்ல இருக்கும்போதோ, இல்ல ஒரு துக்கமான நிகழ்வு நடக்கும்போதோ, அந்த உணர்வுகள் மனசோட நிக்கிறதில்ல. அந்த உணர்ச்சிகளோட ரசாயன சிக்னல்ஸ் இருக்குல்ல, அது உடனே உங்க ரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம், ஏன் உங்க இம்யூன் சிஸ்டம் செல்ஸ் வரைக்கும் பரவுது. நீங்க மனசுல என்ன உணர்றீங்களோ, அதுக்கு உடம்புல ஒரு துல்லியமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அப்படியா? அப்போ ரொம்ப நாளா இருக்கிற சோகம் இல்ல மன அழுத்தம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய உண்மையிலேயே பலவீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? 100க்கு 100 உண்மை. நாள்பட்ட மன அழுத்தம்ங்கிறது நம்ம உடம்போட அந்த பாதுகாப்பு கோட்டைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இது மைக்ரோஸ்கோப்ல தெரியாது, ஆனா அதோட விளைவுகள் நிச்சயம் இருக்கும். இதுதான் நம்மள அந்த குணப்படுத்தும் நான், அதாவது தி ஹீலிங் செல்ஃப்ங்கிற கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நம்ம மூச்சை கட்டுப்படுத்த முடியுதுல, அது மாதிரி இந்த குணப்படுத்தும் விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமா? நல்ல கேள்வி கேட்டீங்க. பாருங்க, நம்ம உடம்புக்கு இயல்பாவே உயிர் வாழ தேவையான அடிப்படை அழிவு இருக்கு. சுவாசம், ஜீரணம், இதய துடிப்பு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஆனா உடம்பு சும்மா உயிர் வாழ்றதுக்கும் அது நல்லா செழிப்பா ஆரோக்கியமா வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வளர்ச்சியே எதை தீர்மானிக்குதுன்னா, நம்மளோட விழிப்புணர்வும் நாம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளும் தான். இதுதான் அந்த குணப்படுத்தும் நான். நீங்க சொன்ன மாதிரி மூச்சு தானா நடந்தாலும் நாம நினைச்சா அதை ஆழமா இழுக்கலாம், மெதுவா விடலாம் இல்லையா? அதே மாதிரி நம்ம அன்றாட தேர்வுகள் மூலமா உடம்போட பல ஆட்டோமேட்டிக் விஷயங்கள்ல நாம ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதுக்கு நேர் எதிரானது தான் அந்த சூதாட்ட மாடல், அதாவது கேம்லிங் மாடல் அப்படின்னு சொல்றீங்க. நோய் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வந்தா டாக்டர் கிட்ட போறது. ஆமா. இந்த அப்ரோச் ஏன் வீக் ஆனதுன்னா, இது நம்மகிட்ட கண்ட்ரோல புடுங்கிடுது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சில சமயம் ரிஸ்க் ஆனது, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இல்லனா நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது ரொம்ப லேட் ஆகி இருக்கலாம், நிலைமை கைமீறி போயிருக்கலாம். சில டேட்டா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உதாரணத்துக்கு, அமெரிக்காவுல மருத்துவ தவறுகளால இறக்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம்னு புத்தகம் சொல்லுது. மக்கள் முன்ன விட அதிக காலம் வாழ்றாங்க தான், ஆனா வாழ்க்கையோட கடைசி பல வருஷங்களை ரொம்ப மோசமான ஆரோக்கியத்தோடையும் சில வருஷங்கள் நடக்க முடியாமலும் கழிக்கிறாங்க. தடுக்கக்கூடிய நோய்கள் கூட இப்ப பாருங்க, 3ல 2 பங்கு கேன்சரை தடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனாலும் அது இன்னமும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சூதாட்ட மாதிரி உண்மையிலே ஒரு பெரிய சூதாட்டம் தான் போல. நம்ம ஹெல்த் அதிர்ஷ்டத்து கையில விடுற மாதிரி. அப்போ குணப்படுத்தும் நான்கிறது அந்த கண்ட்ரோலை திரும்ப நம்ம கையில் எடுக்கிறது, அப்படிதானே? மிகச்சரியா. நம்ம ஆரோக்கியத்தோட பொறுப்பை நாமளே எடுத்துக்கிறது. சரி, இந்த கண்ட்ரோல் எடுக்கிறதுல நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் அதோட பங்கு என்ன? நல்ல தூக்கம்,
நல்ல சாப்பாடு, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது இதெல்லாம் முக்கியம்னு பொதுமா தெரியும். ஆனா புத்தகம் இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சாதாரண சீஸ் பர்கர் சாப்பிட்டா கூட அது உடனே உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லுதே. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ஒரு நுணுக்கம். நீங்க ஒரு டபுள் சீஸ் பர்கர் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்ட கொஞ்ச நிமிஷத்துலயே உங்க ரத்தத்துல அழற்சி குறிப்பான்கள், அதாவது இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், அது அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னன்னா, உங்க உடம்பு அது ஒரு அந்நிய பொருள் மாதிரி இல்ல ஒரு தாக்குதல் மாதிரி பார்க்க ஆரம்பிக்குது. இந்த நிலைமை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கும். இந்த டைம்ல உங்க கல்லீரல் அந்த எக்ஸஸ் கொழுப்பை சமாளிக்க போராடும். உங்க இம்யூன் சிஸ்டம் இந்த இன்ஃப்ளமேஷனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கும். ஒரு போர்க்களம் மாதிரி தான் உள்ளுக்குள்ள. அப்படியா? அடேங்கப்பா, ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இவ்ளோ பெரிய ரியாக்ஷனா? இது எனக்கு நிஜமாவே புது தகவல். ஒரு தடவை சாப்பிட்டா பெரிய பாதிப்பு தெரியாதுதான். ஆனா இதுவே தொடர்ந்து நடந்தா அதுதான் அந்த சின்ன துளி பெரு வெள்ளம் மாதிரி. இந்த தொடர்ச்சியான இன்ஃப்ளமேஷன் தான் பல நாள்பட்ட நோய்களுக்கு, ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் மாதிரி நோய்களுக்கு ஒரு பேஸ்மெண்டா அமையுது. இதே மாதிரி தான் தூக்கமின்மையும் நாள்பட்ட மன அழுத்தமும் வேலை செய்யுது. அந்த நாள்பட்ட மன அழுத்தம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவ் அப்படின்னு புத்தகம் சொல்லுது. அதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறது? அதை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புல ஒரு அபாய மணி இருக்கு. டேஞ்சர் வந்தா அது அடிக்கும். உங்களை சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ தயார்படுத்தும். இதுக்கு பேரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். இது எமர்ஜென்சி நேரத்துல ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா நாள்பட்ட மன அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த அபாய மணியை 24/7 அடிக்க வைக்குது. இதுதான் அந்த சிம்பத்தட்டிக் ஓவர் டிரைவ். அதாவது அனுதாப நரம்பு மண்டலம் ஓவரா வேலை செய்யறது. உடம்பு எப்ப பாரு ஒரு எமர்ஜென்சி ஸ்டேட்லயே இருக்கிற மாதிரி. இது ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல ஆரம்பிச்சு இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுறது, ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ், ஏன் அல்சைமர் நோய் வரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். இது கேட்கவே ரொம்ப கவலையா இருக்கு. குறிப்பா பிரெக்னன்சி டைம்ல அம்மாவோட மன அழுத்தம் குழந்தைய பாதிக்கலான்னு சொல்றது. ஆமா, சில ஸ்டடீஸ் அதை காட்டுது. தாயோட மன அழுத்தம் வயித்துல இருக்கிற குழந்தையோட மூளை வளர்ச்சிய பாதிக்கலாம். இது பிற்காலத்துல லேர்னிங் டிஃபிகல்டீஸ், அடிக்ஷன் பிரச்சனை வர வாய்ப்பு, அதிக கவலை, டிப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலான்னு சில ஆய்வுகள் சொல்லுது. நம்ம மனநிலை அடுத்த தலைமுறையே எவ்வளோ ஆழமா பாதிக்க முடியும்னு பாருங்க. மனநிலையோட சக்தி பத்தி பேசும்போது நம்பிக்கையோட பங்கை தவிர்க்கவே முடியாது. பிளேசிபோ எஃபெக்ட். அதை பத்தி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது சும்மா சக்கரை மாத்திரையை மருந்துன்னு நம்பி கொடுத்தா கூட சிலருக்கு குணமாகும். ஆனா புத்தகம் நோசிபோ எஃபெக்ட் பத்தியும் பேசுது. அதாவது நெகட்டிவான நம்பிக்கைகள் உண்மையிலே கெடுதல் பண்ணணும். இது எப்படி சாத்தியம்? அந்த மாங் மக்கள் கதை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, அது நம்பிக்கையோட அந்த இருண்ட பக்கத்தை காட்டுது. தென்கிழக்கு ஆசியாவில இருந்து அமெரிக்காவுக்கு வந்த மாங் இன ஆண்கள்ல சில பேரு ராத்திரியில தூங்கும்போது கட்ட ஆவிங்க அமுக்குதுன்னு ஸ்லீப் பேராலிசிஸ ரொம்ப ஆழமா நம்புனாங்க. அந்த நம்பிக்கையோட தீவிர பயம் அதுவே அவங்க இதயத்தை பாதிச்சு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாங்க. இதுக்கு பேரு திடீர் இரவு நேர மரண நோய்க்குறி, அதாவது USUNDSன்னு சொன்னாங்க. இங்க நோய்க்கு காரணம் வைரஸோ பாக்டீரியாவோ இல்ல, ஒரு தீவிரமான உயிருக்கே ஆபத்தான நம்பிக்கை. நம்பவே முடியல. வெறும் நம்பிக்கை ஒருத்தரை கொல்ல முடியுமா? நம்ம நம்பிக்கைகள் மன எண்ணங்கள் இல்லைங்க, அது ரொம்ப சக்தி வாய்ந்த பயாலஜிக்கல் மெசேஜஸ். பிளசிபோல இது சரி பண்ணிடுங்கிற நம்பிக்கை உடம்போட நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் எண்டோஃபின்ஸ் சுரக்க வைக்கலாம், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணலாம். நோசிபோல இது கெடுதல் பண்ணும் இல்ல நான் செத்துடுவேங்கிற நம்பிக்கை நெகட்டிவ் கெமிக்கல் சேஞ்சஸை தூண்டி உடம்ப வீக்காக்கி நோயை மோசமாக்கலாம் இல்ல மரணத்தை கூட ஏற்படுத்தலாம். நான் உன்னை நம்புறேன்னு சொல்றதுக்கும் நான் நம்புறேன்னு சொல்றதுக்கும் உடம்பு லெவல்ல வித்தியாசம் இருக்கு. இந்த மனசுக்கும் உடம்போட நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷனை சயின்ஸ் எப்படி விளக்குது? சைக்கோ நியூரோ இம்யூனாலஜி, PNI அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குன்னு சொல்றீங்களே? கரெக்டா சொன்னீங்க. PNI அப்படிங்கிறது சைக்கோ மனம், நியூரோ நரம்பு மண்டலம், இம்யூனாலஜி நோய் எதிர்ப்பு மண்டலம். இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான தொடர்பை பத்தி படிக்கிற துறை. இதுல ராபர்ட் ஆடர், டேவிட் ஃபெல்டன், கேண்டஸ் பர்ட் மாதிரி சயின்டிஸ்ட்களோட பங்கு ரொம்ப முக்கியம். அவங்க கண்டுபிடிச்சதோட சாரம் என்னன்னா, நம்ம மூளைக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் நடுவுல நேரடியா கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருக்கு. நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும்
நியூரோபெப்டைட்ஸ்னு சொல்ற கெமிக்கல்ஸ் மூலமா நம்ம இம்யூன் செல்ஸ் கிட்ட நேரடியா பேசுது. அப்போ நம்ம எண்ணங்கள் வெறும் கற்பனை இல்ல, அது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டைரக்டா கண்ட்ரோல் பண்ற கெமிக்கல் மெசேஜஸ். இது சயின்ஸ். மிகச்சரியா. அதனால தான் நாம ஒரு அனுபவத்தை எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம் கற்பிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே விஷயம் வேற வேற விளக்கங்களால வேற வேற உடல் ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமா, அந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற உதாரணம் நல்லா புரியுது. யாரோ போர் அடிக்கிற ஆஃபீஸ் ஆளுங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சா ஒரு மாதிரி டல்லா டயர்டா ஃபீல் ஆகும். அதே இன்விடேஷனை வாவ் ஃபேமஸான ஹாமில்டன் நாடக நடிகர்கள் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சா உடனே உற்சாகம், எனர்ஜி வரும். ஒரே நிகழ்வு தான், ஆனா நம்ம விளக்கம் நம்ம உடம்பையே மாத்துது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது விழிப்புணர்வு மாற்றம், இதுக்கு கூட்டிட்டு போகுது. ஹார்வர்ட் ப்ரொஃபசர் எலன் லாங்கர் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா புது விஷயங்களை தீவிரமா கவனிக்கிறது, பழைய முன்முடிவுகளை கைவிடுறது, அப்புறம் கவனிச்சதை வச்சு செயல்படுறது அப்படின்னு சொல்றாங்க. இது சும்மா மெடிடேஷன் பண்றது மட்டும் இல்ல போல இருக்கே. கடைக்காரர் அத ரெசிப்ட்ல இருக்கிற சைனோட செக் பண்ணாமலே வாங்கிக்கிறாரு. இது நாம எவ்ளோ மெக்கானிக்கலா கவனமே இல்லாம மைண்ட்லெஸ்ஸா இருக்கோன்னு காட்டுது. சரி, இந்த விழிப்புணர்வு எப்படி குணப்படுத்துறதுக்கு உதவுது? நாம விழிப்புணர்வோட இருக்கும்போது பழைய காயங்கள், நெகட்டிவ் நம்பிக்கைகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இதுலெல்லாம் மாட்டிக்காம புதுசா என்ன சாத்தியம் இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறோம். லாங்கரு இத சாத்தியக்கூறுகளின் உளவியல், சைக்காலஜி ஆஃப் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொன்னா, நாம விழிப்புணர்வோட இருந்தா பாஸ்ட்ல கட்டுப்பட்டு கிடக்காம பிரசன்ட்ல புது வழிகளை கண்டுபிடிக்க முடியும். புத்தகம் மார்ஜ், பேட்ரிக், பிரிட், டேரன் இப்படி நிறைய பேரோட உண்மை கதைகளை சொல்லுது. அவங்க எல்லாரும் கோபம், புறக்கணிப்பு, இழப்பு மாதிரி கஷ்டமான நிலைமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு விழிப்புணர்வையும் சுய பரிசோதனையும் பயன்படுத்தினாங்க. அவங்க கதைய மாத்தி எழுதுனாங்க. சுயத்தின் இழுவை, புல் ஆஃப் தி செல்ஃப்ங்கிற ஒரு ஐடியாவும் இதுல முக்கியமா தெரியுது. அதாவது நமக்குள்ளேயே இருக்கிற அமைதி, அன்பு, கருணை மாதிரி உணர்வுகள் நம்மள கரெக்டான டிரெக்ஷன்ல இழுக்கும்னு சொல்றீங்களா? ஆமா, வெளி உலகத்தோட சத்தம், குழப்பம் இதுக்கு நடுவுல நமக்குள்ள ஒரு அமைதியான ஒரு மையம் இருக்கு. அங்க அன்பு, இரக்கம், ஆனந்தம், கிரியேட்டிவிட்டி, ஞானம் இந்த மாதிரி உணர்வோட அடிப்படை குணங்கள் இருக்கு. புத்தகம் இத உண்மையான சுயத்தோட மங்கலான சிக்னல்கள் அப்படின்னு சொல்லுது. இந்த உள் உணர்வுகளுக்கு நாம காது கொடுக்கும்போது அது நம்மளை இயற்கையாவே ஆரோக்கியமான, நிறைவான வாழ்க்கையை நோக்கி இழுக்குது. இதுதான் அந்த சுயத்தின் இழுவை. இது ஸ்பிரிச்சுவல் growthக்கும் சரி, உடல் மனநலத்துக்கும் சரி ரொம்ப உதவுது. இது வரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா வரும். புத்தகம் சில டெய்லி பழக்க வழக்கங்களை மாத்த சொல்லுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சாப்பாடு, சர்க்கரையை குறைக்கிறது, தியானம், நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, நெகட்டிவ் நம்பிக்கைகளை மாத்துறது, இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கான்கிரீட்டா உதவுது? உதாரணத்துக்கு அல்சைமர் நோய் ரிஸ்க் குறைக்க முடியுமா? நிச்சயமா. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம உடல் மன அமைப்போட பாடி மைண்ட் சிஸ்டம ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பலப்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு நல்ல ஆழமான தூக்கம், அது மூளையிலிருந்து அமிலாய்ட் பிளேக்ஸ் மாதிரி நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுது. இந்த அமிலாய்ட் பிளேக்ஸ் தான் அல்சைமர் நோயோட தொடர்புடையது. அப்போ நல்ல தூக்கம் அந்த ரிஸ்க குறைக்கும் தானே. அதே மாதிரி மெடிடேரியன் டயட், பழங்கள், காய்கறிகள், நட்ஸ், ஆலிவ் ஆயில், மீன், சோஷியலா ஆக்டிவா இருக்கிறது, புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டு மூளைக்கு வேலை கொடுக்கறது, காக்னிட்டிவ் ரிசர்வ், இது எல்லாமே அல்சைமர் ரிஸ்க குறைக்குதுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஜீன்ஸ், மரபணுக்களோட பங்கு பத்தி என்ன சொல்றீங்க? சிலருக்கு அல்சைமர் வரத்துக்கு ஜெனட்டிக் ரிஸ்க் அதிகமா இருக்கலாம் இல்லையா? CD33 மாதிரி ஜீன்ஸ் பத்தி புத்தகம் பேசுது. உண்மைதான். CD33 மாதிரி சில ஜீன்ஸ் அல்சைமர் மாதிரி நோய்களோட ரிஸ்க கூட்டலாம் இல்ல குறைக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது, எபிஜெனெட்டிக்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்க ஜீன்ஸ் ஒரு நிரந்தர விதி இல்ல. உங்க லைஃப் ஸ்டைல், உங்க அனுபவங்கள், உங்க உணர்வுகள் இது எல்லாமே உங்க கிட்ட இருக்கிற ஜீன்ஸ் எப்படி வெளிப்படணுங்கிறதே மாத்தி அமைக்க முடியும். அதாவது உங்களுக்கு ரிஸ்க் ஜீன் இருந்தாலும் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமா அதோட தாக்கத்தை உங்களால குறைக்க முடியும். நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை தர்ற செய்தி. ஜீன்ஸ் நம்ம விதி இல்ல, அது எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது நம்ம கையில இருக்கு. கடைசியா மெடிக்கல் செட்டிங்ல, ஹாஸ்பிட்டல் சூழல்ல நம்மள பாதுகாத்துக்கிறது பத்தி, மெடிக்கல் தவறுகள் ஒரு பிரச்சனைன்னு சொன்னீங்க. அங்க எப்படி இந்த குணப்படுத்தும் சுயம் வேலை செய்ய முடியும்? அங்க சுய பாதுகாப்பு, அதாவது செல்ஃப் அட்வொகேசி ரொம்ப முக்கியம்.
அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கணும். டாக்டர் கிட்ட தெளிவா பேசணும், கேள்விகள் கேட்கணும், சந்தேகங்களை தீர்த்துக்கணும். தேவைப்பட்டா செகண்ட் ஒப்பீனியன் கேட்க தயங்கவே கூடாது. நோட்ஸ் எடுக்கிறது, நமக்கு நம்பிக்கையான ஒருத்தரை கூட கூட்டிட்டு போறது கூட ஹெல்ப் பண்ணும். நாம வெறும் பேஷண்ட்ஸ் இல்ல, நம்ம ஹீலிங் பயணத்துல நாமளும் ஒரு ஆக்டிவ் பார்ட்னர் அப்படிங்கிற மனப்பான்மை வேணும். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கிட்ட நம்ம தேவைகளை தெளிவாவும் அதே சமயம் மரியாதையாவும் சொல்றது முக்கியம். இது மெடிக்கல் தவறுகளை குறைக்கவும் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கவும் உதவும். ஆக இந்த நீண்ட ஆழமான அலசலோட இறுதியில த ஹீலிங் செல்ஃப் புத்தகம் சொல்ற மெசேஜ் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம ஆரோக்கியம்ங்கிறது ஏதோ வெளியிலிருந்து வர்ற பரிசோ தண்டனையோ இல்ல. அது நம்ம உள் உலகம், நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள், தேர்வுகள் இதனால ரொம்ப ஆழமா வடிவமைக்கப்படுது. நாம அதிர்ஷ்டத்தை நம்பி சும்மா இருக்க வேண்டியதில்ல. மிக சரியா சொன்னீங்க. உடம்பு, மனசு, உணர்வுகள், நம்பிக்கைகள், நம்ம சோஷியல் கனெக்ஷன்ஸ், ஏன் நம்ம ஜீன்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது வரைக்கும் எல்லாமே உன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த முழு அமைப்பு பார்வை, ஹோல் சிஸ்டம் வியூ புரிஞ்சுக்கிட்டு நாம செயல்படும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த குணப்படுத்தும் சக்தியை முழுசா பயன்படுத்த முடியும். இது சும்மா நோயை வராம தடுக்கிறது பத்தி மட்டும் அல்ல, இது நம்ம நனவோட பரிணாம வளர்ச்சி, ஒரு முழுமையான நல்வாழ்வை அடையிறது, நம்ம ஆரோக்கியத்தோட கண்ட்ரோலை நாமளே முழுசா எடுத்துக்கிறது பத்தினது. இப்போ உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கிறோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல அந்த சூதாட்டம் மாதிரியை விட்டுட்டு குணப்படுத்தும் சுயம்ங்கிற பாதையை நோக்கி போறதுக்கு முதல் படியா நீங்க எதை செய்ய நினைப்பீங்க? உங்களுடைய நம்பிக்கைகள் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அது உங்க டெய்லி உணர்வுகளையும் உங்க உடல் நலத்தையும் எப்படி பாதிக்குதுன்னு இதுக்கு முன்னாடி கவனிச்சிருக்கீங்களா? இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய ஆழ்வு பயணத்தை நிறைவு செய்றோம். மீண்டும் சந்திப்போம்.